வணக்க நண்பர்களே, இது உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துவதும் ஆஃபர்லாட் தமிழ் சேனல். இன்னைக்கு மார்ச் 6 வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு வீடியோல மார்க்கெட்ல கிலோ 150 ரூபாய்க்கு அதிகமாக தான் நிறைய பழங்களோட விலை இருக்கு. ஒரு சில பழங்கள் மட்டும்தான் கிலோ 40 ரூபாய்க்கு இன்னும் கிடைச்சிட்டு இருக்கு. அந்த மாதிரி இந்த சீசன்ல விலை குறைவாக கிடைக்கிற பழங்களோட லிஸ்ட் இந்த வீடியோவோட கடைசியில் வருங்க. அந்த லிஸ்ட்டை பார்த்து இன்னைக்கு உங்களுடைய கடைக்கோ, கேண்டீனுக்கோ, ஹோட்டலுக்கோ, வீட்டுக்கோ பழங்கள் வாங்கினா உங்களுடைய செலவு கொஞ்சம் குறையுங்க. இன்னைக்கு மாதுளை சாதா கிலோ 90 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு. மாதுளை சிவப்பு கிலோ 130 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. ஆரஞ்சு பழம் கிலோ 80 ரூபாய்க்கு கிடைக்குது. தர்பூசணி கிலோ 18 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. முலாம்பழம் கிலோ 20 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சப்போட்டா பழம் கிலோ 50 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. ஆப்பிள் சிவப்பு கிலோ 160 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. செவ்வாழைப்பழம் ஒன்று 15 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. ஏலக்கி கிலோ 120 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. ஸ்ட்ராபெரி ஒரு பாக்ஸ் 100 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பேரிக்காய் கிலோ 140 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. ஒட்டு மாம்பழம் கிலோ 130 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்குங்க. அடுத்ததாக வாஷிங்டன் ஆப்பிள் இன்னைக்கு கிலோ 210 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்குங்க. விதையில்லா திராட்சை கிலோ 100 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு. பப்பாளி பழம் கிலோ 35 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு. கொய்யாப்பழம், நாட்டு கொய்யாப்பழம் இது கிலோ 45 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு. கிர்னி பழம் கிலோ 40 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு. அன்னாச்சி பழம் கிலோ 80 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. நேந்திரம் பழம் கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பூவாழைப்பழம் ஒன்று 8 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு. கிவி ஒரு பாக்ஸ் 170 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. டிராகன் பழம் கிலோ 160 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. ப்ளம்ஸ் ஒரு கிலோ 160 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கமலா ஆரஞ்சு கிலோ 80 ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க. அடுத்ததாக இன்னைக்கு விலை குறைவாக கிடைக்கிற அந்த 10 வகையான பழங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்த்துடலாங்க. இன்னைக்கு பூவாழைப்பழம் ஒன்று 8 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு. செவ்வாழைப்பழம் ஒன்று 15 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு. தர்பூசணி கிலோ 18 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு. முலாம்பழம் கிலோ 20 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு. பப்பாளி பழம் கிலோ 35 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கிருணி பழம் கிலோ 40 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. நாட்டு கொய்யா பழம் கிலோ 45 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சப்போட்டா பழம் கிலோ 50 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. நேந்திரம் பழம் கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. ஆரஞ்சு பழம் கிலோ 80 ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க. இந்த 10 வகையான பழங்கள் தாங்க 100 ரூபாய்க்கு கீழே கிடைச்சிட்டு இருக்கு. இது எல்லாமே மொத்த விலைகள் தான். இந்த மொத்த விலைகளே பார்த்தீங்கன்னா 10 வகை பழத்துல 80 ரூபாய்க்கு வந்துருச்சு. அப்போ இது சில்லறை விலையா மாறுறப்ப இதுவுமே உங்களுக்கு 150 ரூபாய் வரைக்கும் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குங்க. உங்க ஏரியாவில் இந்த 10 வகை பழங்கள் என்ன விலைக்கு கிடைக்குது அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. இதே மாதிரி இன்னைக்கு விலை குறைவான கிடைக்கிற காய்கறிகள் மற்றும் பூக்களோட லிஸ்ட் நம்ம சேனல்ல இருக்கு. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க்கெட்டுக்கோ கடைக்கோ போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்னென்ன பொருட்கள் விலை குறைவாக கிடைக்கும் அப்படின்ட்டு நீங்களே தெரிஞ்சுக்கலாம். இந்த விலை குறைவான பொருட்களை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் மார்க்கெட்டோ கடைக்கோ போனீங்கன்னா உங்களுக்கு விலை குறைவான பொருட்களை வாங்கி உங்களுடைய செலவுகளை குறைக்க முடியுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு என்ன விலை